வணக்கம். PHP tutorial part 8. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாம் இது வரைக்கும் PHP MySQL யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை வாங்குகிறோம், அதை ஸ்டோர் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ண டேட்டாவை டெலீட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நாம் இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறது வந்து அப்டேட் கமெண்ட், ரைட்? ஸோ எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸில் இருக்க ஒரு டேட்டாவை எப்படி நாம் அப்டேட் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்டேட் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஃபுல் டேட்டாபேஸ்க்குமே பண்ணலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட டேட்டாபேஸ்க்கு மட்டும் பண்ணலாம், ரைட்? இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சாம்பிள் டேட்டா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்? ஏற்கனவே நம்ம எல்லாம் டேட்டாவை டெலிட் பண்ணிட்டோம். இப்போ சாம்பிள் டேட்டா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது MySQL யூஸ் பண்ணி அப்டேட் பண்ண போகிறோம், இந்த டேட்டாஸ்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்டாக்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த சின்டாக்ஸ் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல, ஜஸ்ட் என்ன அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். சின்டாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு MySQL அப்டேட் PHP அது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். W3 ஸ்கூல்ஸில் இருக்கிற சின்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அப்படியே டைரெக்டாக எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்போ இதுதான் சின்டாக்ஸ். அப்டேட் டேபிள் அண்டர்ஸ்கோர், இந்த டேபிள் நேம் இங்கே கொடுக்கணும், செட் எந்த காலமும் அந்த வேல்யூ அந்த கரெக்டாக கொடுக்கணும், ரைட்? ஸோ இப்போ இந்த அப்டேட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து உங்களுடைய டைம், இப்போ ஒரு யூசர் வராங்க, அவங்க வந்து லாகின் பண்ணுறாங்க, அப்போ அந்த டைம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த இதில் வந்து டைம் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், ரைட்? அதே போல் பாஸ்வேர்டு இருக்குது, பாஸ்வேர்டு வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் பாஸ்வேர்டை உங்கள் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ இதுதான் சின்டாக்ஸு. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, டைரெக்டாக சின்டாக்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ எப்படி நம்ம இப்போ ஒரு சின்டாக்ஸ், நெட்டில் இருக்கிற சின்டாக்ஸ் எப்படி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றது காமிக்க போகிறேன். ஸோ இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், update.phpன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பேஜ் என்ன வச்சுருக்கேன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கு நேம் வந்து அப்டேட்டுன்னு கொடுத்துருக்கேன். போஸ்ட் மெத்தடில் அந்த டேட்டாவை வாங்குகிறேன், அதை வந்து update db.phpன்ற ஒரு ஃபைலுக்கு அனுப்புகிறேன். அந்த போஸ்ட் டேட்டாவை update db.phpன்ற ஃபைலுக்கு அனுப்புகிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா update.phpன்னு ஒன்று வச்சுருக்கேன், அது வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்? நல்லா பார்த்துக்கோங்க, நான் இந்த இடத்துல எதுக்குமே லிங்க் கொடுக்கல, டைரெக்டாக இங்கே அட்ரஸ் பார்லேயே இந்த நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணி அந்த ஃபைலை அக்சஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னா அந்த வேல்யூ வந்து அங்கே இந்த update.phpயில் வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேங்க, எக்கோ டாலர் அப்டேட், நான் இது வந்து அப்டேட்னு கொடுத்துக்கிறேன், டெலீட்னு இருக்கு, இதை வந்து அப்டேட்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா டெலீட் ஃபைல்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுனால டெலீட் இருந்துச்சு. இதை அப்டேட் கொடுங்க, எப்படி அப்டேட் பண்ணுறேன், ரைட்? ஸோ இப்போ நான் எதை அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் யுவர் மொபைல் நம்பர், ரைட்? ஸோ இப்போ இங்கே இது கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பேராகிராஃப் அப்டேட் யுவர் கான்டாக்ட் நம்பர். நீங்கள் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணால் சும்மா இது இங்கே எழுதுறது தான், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் அப்டேட் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டை வந்து அப்டேட் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அப்டேட் யுவர் கான்டாக்ட் நம்பர், ரைட்? ஸோ இப்போ வந்து கான்டாக்ட் நம்பரை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறேன்னா 01234 அப்படின்னு அப்டேட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த டேட்டா இந்த அப்டேட் db.phpக்கு வருது, ரைட்? ஸோ PHP கோடிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃபெமிலியரைஸ் ஆகிற வரைக்கும், ஃபெமிலியரைஸ் ஆனால் கூட ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போது ஃபஸ்ட் அந்த டேட்டா வருதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர்ஸ் வராமல் ஈஸியாக டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்டாக்ஸ் இருக்கு இல்லையா, W3 ஸ்கூல்ஸில் இந்த சின்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோம், ரைட்? ஸோ எப்பயுமே ஒரு வேரியபிள் வச்சு போட்டுக்கோம், $SQL. இது SQL ஸ்டேட்மெண்ட்றதுனால நான் எப்பயுமே $SQL கொடுத்தா நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், இந்த நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அதே போல் எனக்கு எரர்ஸ் காமிக்கணுன்றதுக்காக MySQL_ query கொடுத்துக்குவோம், ரைட்?
or die mysql underscore error, right? ஸோ இதான் வந்து உங்களுடைய சின்டாக்ஸ். எங்கேருந்து அப்டேட் டேபிள் நேம் செட்டு இந்த வேல்யூ, ரைட்? ஸோ இப்போ டேபிள் நேம் வந்து கான்டாக்ட் அஸ், ரைட்? காலம் நேம் வந்து கான்டாக்ட் நம்பர். இப்போ நம்ம வந்து நம்பரை தான் நாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் காலம் நேம் வந்து கான்டாக்ட் நம்பர், வேல்யூ வந்து $data, ஸோ $update, ரைட்? ஸோ அதை வந்து அப்போஸ்ட்ரோஃபியில் போட்டுப்போம், ரைட்? இப்போ அது மாதிரி நீங்கள் எத்தனை வேல்யூ காலம்ஸ் வேணாலும் நீங்கள் இங்கே வேரி பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட், இப்போதைக்கு நான் ஒரு காலம் மட்டும் வேரி பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஒரே லைனில் கொண்டு வந்துடுறேன். கான்டாக்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் வேர். ஓகே, இப்போதைக்கு இந்த வேர் யூஸ் பண்ண வேண்டாம். எக்கோ அப்டேட்டட், எக்கோ அப்டேட்டட். எப்பயும் ப்ரிஃபரபிளி இந்த ஒரு ஐடி யூஸ் பண்ணுங்கள். ஐடி யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு இந்த கலரிங்ஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும் எங்கேயாவது தப்பு பண்ணுறோமா, கரெக்டாக தான் எழுதுகிறோமா அப்படின்றது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து அப்டேட் எஸ் நம்ம வேறு எதாவது கொடுத்தோம்னா அந்த கலர் மாறிடுது பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இங்கே ரைட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ இப்போ நம்ம சின்டாக்ஸ் எழுதியாச்சு. இப்போ ரன் பண்ண போகிறோம். இப்போ அப்டேட் யுவர் கான்டாக்ட் நம்பர் 01234 கொடுத்துறோம். ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. நம்ம டேட்டா பேஸில் அப்டேட் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். போயிட்டு ப்ரௌஸ் கொடுப்போம். ப்ரௌஸ் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 01234 இப்போ எல்லா வேல்யூஸுமே வந்து அப்டேட் ஆகிருக்கு. எனக்கு எல்லா வேல்யூஸுமே அப்டேட் ஆக தேவையில்ல, எனக்கு ஏதோ ஒரு நேம் இருக்கிற வேல்யூ மட்டும் எனக்கு அப்டேட் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வேர் கொடுத்துக்கலாம். வேர் கேப்ஷன் கொடுத்துக்கலாம், ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். வேர் கான்டாக்ட் அஸ் நேம் ஈக்குவல்ஸ் அலெக்சாண்டர். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன், அப்டேட் பண்ணணும். எதை அப்டேட் பண்ணணும்னா கான்டாக்டர்ஸ் நேம் வந்து அலெக்சாண்டரா இருக்கிறது மட்டும் அப்டேட் பண்ண சொல்கிறேன், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கொடுத்துக்கிறேன், ரைட்? இப்போ அப்டேட் கொடுத்தேன்னா இந்த அலெக்சாண்டர் மட்டும் அப்டேட் ஆகிருக்கும், மற்ற எந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு அலெக்சாண்டர் மட்டும் அப்டேட் ஆகிருக்கும், வேறு எந்த வேல்யூவும் வந்து அப்டேட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த வேர் போடாமல், இன்னொன்று வந்து வேர் போட்டு, ரைட்? இப்போது காமனாக நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இதுக்கு போடுறீங்க, ஒரு டேட்டா போடுறீங்க அப்படின்னும் போது இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல அப்டேட் பண்ணும்போது வேர் இல்லாமல் கொடுக்கலாம். இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனுக்கு மட்டும் நம்ம அதை அப்டேட் பண்ணுறோம், இப்போ பாஸ்வேர்டு மட்டும் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நீங்கள் இந்த வேர் போட்டு பண்ணணும். இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய யூஸருக்கு எல்லாருக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறீங்க அப்படின்னும் போது இந்த வேர் போடலைன்னா எல்லாருக்குமே வந்து அந்த காலம் வந்து அப்டேட் ஆகிடும், ரைட்? ஸோ இதை போடும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது அப்டேட்டில் இந்த இது யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும்.